இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்கள், பத்திரிகை எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். எங்க குழு சார்பில், எங்க படம் சார்பில், எங்க தயாரிப்பாளர் சார்பில் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான மீட்டிங். என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எம்எம் தேட்டர்ல என்னுடைய முதல் படம் வெளியானப்ப அப்பா வேணப்பா வந்து நானே எழுதி இயக்கி தயாரிச்சு பண்றது ஒரு குறைந்தபட்ச படம் வந்து நடித்து எல்லாம் பண்ணப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. அது ஒரு செல்வா தான் அதுக்கு பிஆர்ஓ இருந்தாரு. நல்ல வரவேற்பு கிடைச்சது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்ம கூட ஒரு படம் பண்றதுக்கு தகுதியானவர் தான் போல தெரியுது. யாரும் வந்து பெரிய குறைகள் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது. எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த ஞானி அவர்களெல்லாம் பாராட்டி நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் அதையும் தாண்டி புனிதமானது எடுத்தேன். அது கொரோனால இருந்து அது ரிலீஸ் பண்ண முடியாதாய் போச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த படம் முதல் கனல் அப்படிங்கிறது. இப்ப நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நான் வந்து நம்ம குடும்பத்துல பேசுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபார்மல் மீட்டிங்கா இல்லை. இது இன்னைக்கு என்ன நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். எனக்கு வந்து இந்த மீட்டிங்ல இருந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ற டே வரைக்கும் இந்த படம் வந்து எந்த தியேட்டர்ல வரப்போகுது, எந்த ஊர்ல இருக்க போகுதுன்னு தெரியாது. அதாவது ஒரு தயாரிப்பாளரை நான் முதல் படம் எடுத்தது 10 லட்சம் ரூபாய் எடுத்தேன். அடுத்த தயாரிப்பாளருக்கு கதை சொல்லி, வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு கூட்டு வர்றதுக்கான தைரியம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா சினிமால ஒரு எட்டனா கூட இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்ப இந்த பாக்குறப்ப என்னடா அவரை மாத்தி விட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. குறைந்தபட்சம் தான் என்னன்னா, நம்ம பிஆர்ஓ சொல்றப்ப சரி கூப்பிடுங்க சார், யாரு வருவாங்க, எந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வருவாங்க சார் அப்படின்னா, அந்த படத்துக்குலாம் அவங்களாம் வரமாட்டாங்க சார், வந்தாலும் எழுத மாட்டாங்க சார் நல்லவருக்கு. ஏன்னா பெரிய படம் எங்க போனாலும் பெரிய படம் பெரிய படம் பெரிய படம் என்னன்னு தெரியல. சின்ன படங்கிறது சப்ஜெக்டா இல்ல பெரிய படம்ங்கிறது என்னன்னு தெரியல. நமக்கு யாருமே படம் பார்க்கறதுக்கு இஷ்டப்படல. யாரும் நடிச்சிருக்கா, எவ்வளவு பட்ஜெட். பெரிய பட்ஜெட் படம் இல்லாம இப்ப இந்த வரைக்கும் ஜூன்ல 120 படத்துல 4-5 படம் தான் ஹிட் ஆயிருக்கு. பணம் திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா வந்து இறந்து போன நிலையில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கோத்திராஜி வந்து நான் வந்து ரொம்ப வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ஒரு டப்பிங் ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்காரு. ஏதோ நான் சொன்ன கதையை அவர் ஏதோ நம்பி அவர் லட்சங்களை போட்டிருக்காரு. நான் இறைவனை வேண்டேன் அவருக்கான பணம் வந்ததுக்காக அதை கிடைக்கணுங்கிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். தைரியமா தான் இன்னைக்கு வரைக்கும் கியூப்ல இருந்து இங்க வருதாங்க தெரியாத அளவுக்கு நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல ஒரு படம் நாங்க எடுத்துருக்கோம். நான் வந்து 1999 என்னுடைய முதல் படம் உதவி கண்டதா நான் நீயந்தர் மாதத்துல ஒர்க் பண்ணதுல இருந்து இந்த 30-26 வருஷத்தை பார்த்தேன். கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஏதோ நாங்க ஒரு சாதாரண படம் எடுத்தாக்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மெகா டிவியோ ஒரு கலைஞர் டிவிலையோ விற்கிற நிலைமை போய் 50,000க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்கற மாதிரி ஆகி போச்சு. அப்படி எப்படி நம்ம படம் எடுக்கிறது, நம்ம என்ன இனிமே இது பண்றது. நான் இந்த படத்தை வந்து கன்னடத்துலயும் எடுத்திருக்கேன், அதாவது பைலிங்குவலா. எதுக்கு அப்படின்னா ஒரே சின்ன விஷயம் தான். கன்னடத்துல வந்து 100 படங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. தமிழ்ல 2015 நான் 8 லட்சம் ரூபாய் எடுத்த படத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது அதிமுக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த 10 வருஷமா மானியமே கொடுக்கல. அதுவும் வருஷத்துக்கு 10 படம் கொடுக்குறாங்க. இதே கர்நாடகால வந்து வருஷத்துக்கு 100 படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு 10 ரூபாய் நம்ம ப்ரொடியூசர் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நானே வந்து ஒரு சரி சார் ட்ரை பண்ணலாம் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கனடா எடுத்தோம். அதுவும் அடுத்த மாசத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்கு. எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நாங்க வந்து ஒரு கதையை நம்பிதான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு நேர்மையான ஒரு கதை, அது சொசைட்டிக்கு தேவையா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க. எங்களுக்கு வேற எந்த ஆதரவும் இல்லாத நிலையில நீங்க எங்க படத்தை பத்தி ஒரு நல்ல விஷயமா எழுதி அந்த மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் எதுக்கு சினிமா அதை பத்தி சொல்லலை அப்படின்னா, எப்படி நீங்க பார்க்க போறீங்கன்னு அதுக்கான ஒரு லீடு கொடுக்க வேணாமேன்னு பார்த்தேன். ஒரு பையன் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையன் ஒரு போதை பழக்கத்தினால் எப்படி தன் வாழ்க்கையை இழக்கிறான் அப்படிங்கிறது. அது அந்த லைன்ல சொன்ன அதுக்குதான் இந்த கதையை எடுத்துக்கோம். என்னோட முதல் படம் வந்து ஒரு குடியினால ஒரு குடும்பம், ஒரு நல்ல மனிதன் எப்படி வீணாக போகிறான், அவன் எப்படி திருந்தினான்ங்கிறத நான் எடுத்தேன். இப்ப இந்த படம் வந்து ஆக்சுவலி அதை போறப்பதான் நான் பார்த்தேன். ரீஹாப் சென்டர்ல 15 வயசு 16 வயசு பசங்க எவ்வளவு பேர்
அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர், அப்பா ப்ரொஃபசர் அம்மா ப்ரொஃபசர், அவங்க சொல்லுவாங்க, இந்த பையனை வேணவே வேணாம் சார், மாசம் 1,00,000 கொடுக்குறோம், இவன் இங்கேயே செத்து போகட்டுன்ற வார்த்தையை நான் காதலா கேட்டிருக்கேன். அப்பதான் நினைச்சேன், சரி நம்ம இந்த ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்னு. அப்ப தோணுன விதை தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்க படத்தை பாருங்க. இந்த குறைந்த பட்சத்தில் எங்களால முடிஞ்ச வரையில, இந்த படத்துல 1000 குறைகள் இருக்கு எங்களுக்கு தெரியும், பினான்சியல்னால வந்த குறை. ஆனா எங்களால முடிந்த வரைக்கும் அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கோம். அந்த குறைகளை விட்டு அது என்ன நல்ல விஷயம்ங்கிறத கொஞ்சம் எழுதுங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கிறது நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து ப்ரொடியூசர் பத்திராஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நிகழ்வுகளை மையமா வச்சுதான் இன்னைக்கு ட்ரக் தான் வந்து நம்மளோட சொசைட்டியே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு, பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சார் சொன்னாரு. ஸோ நாங்கள் ஃபைனான்சியலாக ஸ்ட்ரகிள் நம்ம கடன் வாங்கல, இன்னும் படம் பண்ணல, சேஃப் ஜோன்ல தான் படம் பண்ணோம். நல்லா தான் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு மற்ற விஷயம் பேசலாம். இப்போ படத்தை பத்தி பூஸ்ட் பண்ணி பேச நல்லா இருக்காது. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. நன்றி. எங்க மனசுக்கு திருப்தியா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி. ஸோ நான் அஸ்வின், இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வெங்கட்ரமணன் சார், போத்தி சார், காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ்ல வந்து ஆடிஷன் எடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஹீரோவா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சோஷியல் காஸ்க்காக இந்த டீனேஜர்ஸ் இந்த ஒரு ட்ரக்னால எப்படி அவங்க நாசமா போறாங்க, அவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் மீள முடியுமா முடியாதா அப்படிங்கறத ஒரு மெயின் பாயிண்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பேச அழைத்ததற்கு முதல்ல ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது வெங்கட்ராமன் சார் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட அவருக்கு இந்த கருத்து மக்களுக்கு போய் சேரணும், ஒரு நல்லது பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்க, ஒண்ணு தமிழ் மற்றும் கன்னடத்துல எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சிறிய விஷயத்துலயும் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஆல் தி வெரி பெஸ்ட். அது கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் ஒரு நல்ல கதை, நல்ல மெசேஜ் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இருக்கிற படங்கள், சிறை மாதிரி படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பெரிய வெற்றி அடைய இந்த படக்குழுவினரை வாழ்த்துகிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக நன்றாகத்தான் தோன்றும். நீங்க நல்லபடியா எங்களுக்கு எழுதி எங்களுக்கு மக்களை வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்க கடமைன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.